லைஃப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்கிட்டயே அப்படின்னா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் அதை திருத்திக்கிட்டே வருவேன். எங்களோட இதை எப்பொழுதுருந்து கற்றுக்கிட்டேன்னா, 10th எங்கள் தமிழ் மாஸ்டர், தமிழ் சார் கிட்ட பாண்டியன் சார்ன்னு சொல்லி ஒரு சார். அவரு தான் அடிக்கடி சொல்லுவாரு, "வாசா நீ பண்ணுற தப்ப மட்டும் திருத்திக்கிட்டே வா வாசா, வா லைஃப்பில பெரிய ஆளா வந்துருவ" அப்படின்னு. அது ஏன்னு தெரியல, அவர் ரொம்ப ஆழமா அதுவும் அவர் எங்கள் ஹாஸ்டலும் கூட. நானும் ஹாஸ்டல் தான், சாரும் ஹாஸ்டல் தான். சார் வந்து மதுரை, பாண்டியன்னு சொல்லி சார் பேரு. ஸோ அது லைஃப்பில நல்லா பதிஞ்சிருச்சா, நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இப்போ கூட நான் என்கிட்ட நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதையுமே நான் திருத்திக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, லைஃப்பில நான் நல்லா கற்றுக்கிட்டது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். ரொம்ப சூப்பரான பர்சன். லைஃப்பில இந்நேரத்துக்கு டாப்ல போயிருக்க வேண்டியவன் என் மாப்பிள. ஆனா கொஞ்சம் ஈகோ, அதுக்கப்புறம் லைஃப்பில எல்லாருமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி மிஸ்டேக்னால என் மாப்பிள இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சினி இண்டஸ்ட்ரியில வரல. அது எனக்கு வலிச்சுட்டே இருக்கு. ஆனா கண்டிப்பா அவன விட்டுற மாட்டேன். கண்டிப்பா நான் சினி இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிட்டு வந்துருவேன். ஸோ அந்த மாதிரி அவ என்ன மிஸ்டேக் பண்ணா, அதையும் நம்ம திருத்திக்கணும்னு சொல்லி வந்தது தான். ஸோ அந்த மாதிரி நான் லைஃப்பில கற்றுக்கிட்டது டெடிகேஷன், பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க், கன்டினியூட்டி. இந்த 4 விஷயம் மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க லைஃப்பில எந்த ஒரு விஷயத்துல நீங்க அப்ளை பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஸோ இந்த 4 விஷயம் தான். டெடிகேஷன், லவ், பேஷன்ஸ், கன்டினியூட்டி, ஹார்ட் ஒர்க். 4 ஃபாலோ பண்ணா போதும். ஆனா இந்த 4 ஃபாலோ பண்ணா போதும். 4 ஃபாலோ பண்ணா போதும். நீங்க எதுல இது பண்ணாலுமே நீங்க சக்சஸ் தான். ஸோ அத நான் விடவே இல்ல. ஸ்டார்ட்டிங் டைம்லலாம் பயங்கர ஹார்ட் ஒர்க். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் கம்மியாயிடுக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டார்ட்டிங் டைம்ல போட்டது பரவால்ல. அது போக என் மக்கள் என் மேல அவ்ளோ அன்பு செலுத்தின என் பசங்க தான்.